ஓகே, போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸை வந்து எப்படிலாம் வந்து கிராஸ் செக் பண்ணலாம், எப்படிலாம் வந்து அது அதோட வேல்யூ வந்து கரெக்டானு பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக், பிஇஜி ரேஷியோ. பிஇஜி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் பிஇ ரேஷியோக்கும் ஸ்டாக் ப்ரைஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிஇஜி ரேஷியோ. ஸோ இந்த பிஇஜி ரேஷியோ பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டைட்டன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி எடுத்துப்போம். ஸோ இந்த கம்பெனி எடுத்து பார்க்கும்போது இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3565 ரூபா. ஓகேங்களா? புக் வேல்யூ பாருங்கள், 100 ரூபா. 100 ரூபா தான் இதோட புக் வேல்யூ. நீங்கள் இந்த ஸ்டாக்கு 100 ரூபா இருந்தால் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த டீட்டெயில் சொல்லுது, நம்மளோட டீட்டெயில் சொல்லுது. ஓகேங்களா? இது பிரகாரம் தான் நீங்கள் வாங்கணும்னு நான் சொல்ல, இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கு ஏறவே ஏறாதுன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? அடுத்தது பிஇ ரேஷியோ. நம்ம எப்பயும் போல் இண்டஸ்ட்ரி கூட செக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ செக்டார் பியை விட இண்டஸ்ட்ரி பியை விட அதிகமாக இருக்குது. அகெயின் 2 பாயிண்ட் தவறாக இருக்குது. ஓகேங்களா? இப்படி ஒரு ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிஇஜி ரேஷியோ. ஸோ இது எப்படி எடுத்து வரணுன்றதுன்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதே மாதிரியே பிஇஜி ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்து வந்துடுங்க. அடுத்தது இபிஎஸ் க்ரோத் லாஸ்ட் 3 இயர்ஸ், இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி, இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்தது ப்ரைஸ் டு சேல்ஸ் இது. ஸோ இதை 4 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் தொடர்ந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைக்கு, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதை பற்றி ஒரு சின்ன கமெண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு, அவங்களும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு லைக்கு, ஒரு கமெண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்க நிஜமாலுமே லைஃப்பில் நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நபருக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பிஇஜி ரேஷியோ. இந்த பிஇஜி ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இதை பற்றி ஏன் வந்து நம்ம நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசலை, இதை ஏன் ப்ரெஷர் கொடுத்து பண்ண மாட்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் நம்ம ஊரில் ஒருத்தர். அவர் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்கிறார் அவர் பிஸ்னஸ் கூட. நாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தேடிட்டுருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்மளை அப்ரோச் பண்ணி அவர் சொல்கிறாரு. ஸோ அவரை மாதிரியே இன்னொருத்தரும் பண்ணுறாரு. நம்பர் 1ன்னு ஒருத்தர் இருக்கார், 2ன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இப்போ வந்து இந்த 1ன்றவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூவில் கிடைக்கிறாரு. பட் அவருடைய க்ரோத், சேல்ஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து அவருடைய ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இன்க்ரீஸே ஆகலை. பட் 2ன்றவருடைய ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், சேல்ஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? பட் இவரோட வேல்யூ வந்து அதிகமாக சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு என் பிஸ்னஸில் நீங்கள் என்ட்ராகலான்னு சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு 30 ரூபாய்க்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த நேரத்தில் யார் நல்ல வேல்யூ அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறீங்க. 2 பேரும் ஈவனாக இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மற்ற ஃபேக்டர்ஸ் எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் யாரும் சூஸ் பண்ண போகிறீங்க. பட் 2மே சேமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய ரேஷியோ தான் இந்த பிஇஜி ரேஷியோ. இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் ஓகே ஆனாலும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒருத்தர் எவ்வளோ வேகமாக வளர்கிறாரோ அவர் கூட தான் நம்ம இருக்கணும். ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக வளர்கிறாருன்னா அவர் கூட நம்ம இருக்க தேவையில்ல. ஏன்னா ரொம்ப வேகமாக வளர்கிறவர் மேலே தான் மறுபடியும் வந்து காசு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு குதிரை ரொம்ப வேகமாக ஓடுதுன்னா அந்த குதிரை மேலே தான் நம்ம பந்தயம் கட்டுவோம். ஸ்லோவாக ஓடுறதுலையோ இல்லை நொண்டி குதிரை மேலேயோ கட்டுவோமா? கட்ட மாட்டோம். ஸோ அதுதான். இப்போ பாருங்கள், நான் எடுத்துக்கிட்ட செக்டார் பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி, இந்த டைட்டன் ஜுவல்லரி ஷாப், இந்த கேட்டகரி. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய பிஇஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா 4.53. ஓகேங்களா? ஸோ ஒரு பிஇஜி ரேஷியோன்றது வந்து
0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 0 to 1க்குள்ளே இருந்ததுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது 0.25, 0.33, 0.45 இப்படி 0லேருந்து 1க்குள்ளே இருக்க வேல்யூ, 1க்கு மேலே இருக்கிற வேல்யூ வந்து வேண்டாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பலர் சொல்கிறாங்க. மைனஸில் சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, -2, -3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே வேணான்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸாக சொல்கிறாங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைட்டன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கமயில்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.42 தான் இருக்குது. ஓகேங்களா? 1.42 தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 1க்குள்ளே இல்லை. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது கல்யாண் ஜுவல்லரின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதோடைய பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.57. அப்போ இது ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ பிஇஜி ரேஷியோன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கல்யாண் ஜுவல்லரி இன்னைய டேட்டுக்கு கல்யாண் ஜுவல்லரி கம்பேர் பண்ணிருக்கோம், டைட்டன் கம்பேர் பண்ணியிருக்கோம், தங்கமயில் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இதே ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் வந்து எது நம்ம பெஸ்ட்டாக இருக்குது, கல்யாண் ஜுவல்லரி மட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. இதோ பாருங்கள், இந்த ரெண்டாவதாக இருக்கிறது மட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் டைட்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ டைட்டன் நான் ஓப்பன் பண்ணுறேன். டைட்டன் கம்பெனி வந்து ஜுவல்லரி மேக் பண்ணுற கம்பெனி, இது ஜுவல்லரி செல் பண்ணுற கம்பெனி. நான் எப்பயும் போல் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் என்னென்ன செக் பண்ணுவோமோ அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க இதை வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் மக்கள் இதை நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. அது என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஓகேங்களா? சரி, எதுக்கும் இதை அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, புக் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். அதுவுமே நம்ம நினச்ச மாதிரி இல்லை, புக் வேல்யூவோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவுமே நம்ம சொன்ன மாதிரி இல்லை. அந்த கிராமா இந்த ரேஷியோவும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. இதுவும் நம்ம நினச்ச மாதிரி இல்லை. புக் வேல்யூ பார்த்தாச்சு. இப்படி இந்த ஹை அண்ட் லோ பார்க்கும்போது ஹை பக்கத்தில் ஒரு 300 கீழே தான் இருக்குது. இறங்குனா அதுலேருந்து ஒரு 500 கிட்ட இறங்குற மாதிரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எங்கே இருக்குது, இதோ இருக்கு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து 652 ரூபா, அதை விடையும் அதிகமாக இருக்குது. இப்படி எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்டா இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஜி ரேஷியோ நம்ம என்ன சொன்னோம், 4.53ன்னு சொன்னோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ரேஞ்சில் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நல்லா பாருங்கள், லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன் அது க்ரோத் பார்த்திங்கன்னா 53.8 இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. அது பிஇஜி ரேஷியோவையும் பார்த்துக்குங்க, இபிஎஸ்ஸையும் பார்த்துக்குங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து பிஇஜி ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது ஓவர் வேல்யூடு இந்த ப்ரைஸ்க்கு. ஓகேங்களா? நம்ம என்ன சொன்னோம், 1க்கு மேலே தான் இருக்கணும்னு சொன்னோம். சாரி, நம்ம வந்து சொன்னது வந்து இந்த பிஇஜி ரேஷியோ வந்து 0 to 1க்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னோம். அதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இவங்களுக்கு வந்து டெப்த் டு ஈக்விட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டெப்த் டு ஈக்விட்டின்றது பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா 1க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 1க்கு மேலே இருக்குது. பட் ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வேணா ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க, பிஇஜி ரேஷியோ டைட்டனுக்கு என்ன இருந்தது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.65 இருக்குது. அடுத்து ப்ரைஸ் டு சேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேல்யூ வந்து இதுக்கு ஃபேவராக இருக்குது. சேல்ஸ் டு ப்ரைஸும் இதுக்கு ஃபேவராக இருக்குது நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல்ஸ் டு ப்ரைஸ் வந்து 10க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க, 0 to 10க்குள்ளே. இது 6 இருக்குது. அடுத்தது இபிஎஸ் பார்த்துக்குங்க. இபிஎஸ் க்ரோத்து வந்து லாஸ்ட் 3 இயருக்கு 53.8 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டாக் போவோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா தங்கமயில். ஸோ இந்த செக்டாரில் இன்னொரு கோல்டு ரிலேட்டடான பெரிய ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறவங்க. நிறைய யூடியூபர் ஜாம்பவான்கள்லாம் வந்து தங்கமயில் பறந்துருச்சு, தங்கமயிலில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், நல்லா ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
தங்கமயில் அஃப்கோர்ஸ் வந்து நல்லா ஸ்டாக் ஏறிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் தான். ரேட்லாம் பயங்கரமாக வால்டைலாக ஏறுற ஒரு ஸ்டாக் தான். ஓகேங்களா. சரி, இப்போ அப்படியே இவரை பார்ப்போம். பிஇ ரேஷியோ, செக்டார் பிஇ ரேஷியோவை விட பிஇ வந்து அதிகமாக இருக்குது. மேபி இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் இதை விட கம்மியாக வாங்கியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியை விட அதிகமாக இருக்குது. இப்போது இந்த க்ரைட்டீரியா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஓவர் ப்ரைஸ் தான். ஓகேங்களா. அடுத்தது கரண்ட் ப்ரைஸ் பார்க்குறோம். கரண்ட் ப்ரைஸு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது அதிகம், இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது அதிகம், கிராமான் அது கூட கம்பேர் பண்ணும்போதும் அதிகம். ஸோ நம்ம க்ரைட்டீரியாவில் எதுவுமே செட் ஆகலை. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஇஜி ரேஷியோ. பிஇஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா நம்ம 1க்குள்ளே 0 to 1க்குள்ளே இருக்குன்னு சொன்னோம். ஆனால் டைட்டனை விட கம்மியாக இருக்குது. அதையும் ஒன்று பார்த்துக்குங்க. ஓகேங்களா. 1.42 மேபி இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இது 0.92 அந்த மாதிரி கூட இருந்துருக்கலாம். அப்போ கூட வாங்கியிருக்கலாம் நிறைய பேர். அதுக்கப்புறம் ஒரு ரேலி கூட வந்துருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு 1.42 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் க்ரோத் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 12.54%. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 கிட்ட இருந்தது. ஓகேங்களா. இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். பிஇஜி ரேஷியோ வந்து உங்களுக்கு 1.42 தான் வருது. க்ரோத் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 கம்மியாக இருக்குது. டெப்த்து வந்து அவங்களோட கம்மியாக இருக்குது. கடன் வந்து அவங்கள விட கம்மியாக இருக்குது. அந்த டெட் டு ஈக்விட்டின்றது வந்து கடன். ஓகேங்களா. ஸோ அது வந்து கம்மியாக இருக்குது. அது 1க்குள்ளே இருக்குன்னு சொன்னால், பட் 1க்குள்ளே இல்லை, பட் கம்மியாக இருக்குது. யாரை விட டைட்டனோட கம்மியாக இருக்குது. அடுத்தது சேல்ஸ் ப்ரைஸு 0 to 10 இருக்குன்னு சொன்னால் 1.36 இருக்குது. அது சேல்ஸுக்கும் இந்த ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமான்ற மாதிரி கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயம். இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட கம்மியாக இருக்குது. அப்போது இது சூப்பராக இருக்குது, இது சூப்பராக இருக்குது, அண்டு இது சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. இபிஎஸ் மட்டும் கம்மியாக இருக்குது, பட் இருக்குது, க்ரோத் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. இது வந்து ஒரு ஸ்டாக்கு. இப்போ அப்படியே வந்து நம்ம அடுத்த ஸ்டாக்கையும் பார்ப்போம். கல்யாண். ஓகே, கல்யாணம் பார்ப்போம். ஸோ செக்டார் பிஇ அதை வந்து கம்பேர் பண்ணும்போது செக்டார் பிஇயோட அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ வந்து கரண்ட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம செக் பண்ணுற எல்லா ஃபேக்டர்ஸும் லைக் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, கிராமா, அப்புறம் வந்து புக் வேல்யூ எல்லாத்த விடவும் வந்து கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே அதிகமாக தான் இருக்குது. வேரியேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? பிஇஜி ரேஷியோ எல்லாம் இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்டாக்கை விட கம்மியாக இருக்குது இது. ஓகேங்களா. அடுத்தது சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 367%. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே டைட்டனுக்கு வந்து 50 தான் பார்த்துருந்தோம். தங்கமயிலுக்கு வந்து 12 பாயிண்ட் சம்திங் தான் பார்த்துருந்தோம். இவங்களுக்கு வந்து 367% காட்டியிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டியும் கம்மியாக இருக்குது. டைட்டன் கூடயும் கம்பேர் பண்ணும்போது, தங்கமயில் கூட கம்பேர் பண்ணும்போது. சேல்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து செக் பண்ணும்போது டைட்டன் விட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஒரே செக்டாரில் மக்கள் வந்து இன்வெஸ்ட் இந்த செக்டார் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்குது. நம்ம ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸை வச்சு இன்னும் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணலாம். அதுக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுற ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனிஸை செலக்ட் பண்ணாமே இருக்க முடியாதுல்ல. ஓவர் ப்ரைஸாக பிஇ ரேஷியோ செக்டார் பிஎஸ்சியோட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இல்லை வந்து ப்ரைஸ் வந்து இது கூடலாம் கம்பேர் பண்ணணும்னு சொன்னோம். அப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எங்கேருந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிஇஜி ரேஷியோன்றது இந்த சேல்ஸ் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணி இந்த கம்பெனி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளரப்போகுது, அண்டர் வேல்யூவாக இந்த கம்பெனி இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இது அண்டர் வேல்யூவாக இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது. அது வந்து 0 to 1க்குள்ளே இருக்கணும். மைனஸில் வேல்யூ இருந்தாலும் தப்பு, 1க்கு மேலே 2, 3, 4ன்னு வந்தாலும் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஓகேங்களா. அடுத்தது ஏர்னிங்ஸ் பர் க்ரோத், இபிஎஸ் க்ரோத் 3 இயர்ஸ், லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ அதில் எது பெட்டராக இருக்குதுன்ட்டு பார்க்குறோம். இது வந்து இருக்கிறதுல எது அதிகமாக இருக்கோ அது பெட்ரு. ஓகேங்களா. அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி, கடன், இது 1 கீழே இருக்கணும். ஒரு சிலர் 2 வரைக்கும் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிறதுல எது கம்மின்னு பார்த்து அதையும் சூஸ் பண்ணுறோம். அண்டு ப்ரைஸ் டு சேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இன்றைக்கி விற்கிற அதாவது சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது. எப்படி வந்து நமக்கு ப்ராஃபிட் கூட கம்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி
உங்களுக்கு வந்து சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது. அப்போது ஒரு வியாபாரம் பண்ணுறவர் சேல்ஸும் நல்லா பண்ணுறாரு, மார்ஜினும் அவருக்கு நல்லா இருந்து, இப்போ மார்ஜின் நல்லா இருந்து அவருக்கு க்ரோத்தும் நல்லா இருக்குது அப்படின்னும்போது அந்த பிஸ்னஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த செக்டார் ஃபுல்லுமே தான் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. அப்போது எப்படி வேல்யூவேட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஓவர் ப்ரைஸ்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த க்ரைட்டீரியாவில் சப்போஸ் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ பாருங்களேன், இப்போது ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பாருங்களேன், இந்த லாஸ்ட்டு 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ -7 கொடுத்துருக்கு. இது வந்து டாடா ஸ்டீல் பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இவங்க ப்ராஃபிட் பண்ண முடியல, இவங்க ப்ராஃபிட்டில் போகல, மைனஸில் போயிட்டு இருக்கு, இவங்க ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், நிறையா வந்து காம்படிஷனால், இப்படி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இல்லை ப்ரைஸ் டு சேல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சேல்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல. அதுதான் சேல்ஸு ப்ரைஸ் டு சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து 10க்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன், 0 to 10க்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன், அது நல்லாயிருக்கு. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறைஞ்சிதுன்னா உங்களுக்கு மைனஸில் கூட நெகட்டிவில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, சேல்ஸும் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏர்னிங் பர் ஷேர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பிஇஜி ரேஷியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர்லேருந்து எடுத்து வருவாங்க, அதுவுமே குறைஞ்சிட்ருக்கு, நெகட்டிவில் கட்டுது. அதோட பி பாருங்கள் 103. செக்டாரோட பி எவ்வளோ இருக்கணும்? 20 தான் இருக்கணும். அப்போது இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம போய் வாங்கே தேவையில்லை. ஸோ என்னதுலேயுமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் இருந்தது, எப்போ நான் இதை பார்த்தோன்னோ அப்போயே விற்றுட்டேன். ஏறாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இதில் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டாடா ஸ்டீல்ப்பா பெரிய பிராண்டுப்பா வாங்குப்பா அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. இன்கேஸ் சப்போஸ் அவங்களுக்கு இதெல்லாம் மறுபடியும் மாறப்போகுது, இந்த பிரச்சனைலாம் தீரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நமக்கு முன்னாடியே வாங்கியிருப்பாங்க, அது வேறு விஷயம். நாம் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் இருக்கிறது பெட்டர். அப்போது ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணணும், ஓகேங்களா? க்ரோத் இருக்கணும், சேல்ஸ் க்ரோத் இருக்கணும், சேல்ஸும் இருக்கணும், அந்த சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் கடனும் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அவங்க வந்து ஸ்டாக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரோத் இருக்கணும். அதாவது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த கம்பெனி இன்னும் ஃப்யூச்சரில் வளருமா வளராதான்னு கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நம்ம ரேட்டு வாங்குறது கரெக்டானன்றது அடுத்த விஷயம். இன்றைக்கி நம்ம வாங்க போகிற ரேட்டு கரெக்டானது நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 ஃபேக்டரை வச்சு தான் இது ஃப்யூச்சரில் இன்னும் வளர போதா இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனர் உள்ள போய் ஒரு செக்டார், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனர் உள்ள நம்ம போயிட்டு நம்ம ஒரு செக்டார் எடுக்கணும் இல்லையா? இது இங்கே இருக்கிற செக்டார்லேருந்து எதெல்லாம் எடுக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஆர்கோ கெமிக்கல்ஸ் எடுக்கிறோன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா இந்த 4த்தையும் பார்ப்பீங்க. இந்த 4த்தையும் பார்க்கும்போது மற்றது கூட கம்பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் 27 ஸ்டாக் இருக்குது. இந்த 27 ஸ்டாக்குலேயும் யார் வந்து பெட்டரான பிஇஜி ரேஷியோ வச்சுருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். இது பார்க்காம நீங்கள் வாங்கவே கூடாது. இந்த 27 ஸ்டாக்லேயும் கண்டிப்பாக வந்து நீங்கள் யார் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் டு சேல்ஸ் வச்சுருக்கான்னு பார்த்தே ஆகணும். அதை பார்க்காம வாங்கவே கூடாது. ஓகேங்களா? யார் வந்து கடன் கம்மியாக இருக்கா அதையும் நீங்கள் பார்த்தே ஆகணும். யார் வந்து இபிஎஸ் க்ரோத் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் பிஇஜி ரேஷியோ யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இபிஎஸ் க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த 4 ஃபேக்டரையும் பேஸ் பண்ணியும் நீங்கள் அடுத்த கட்ட ஃபில்டருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபில்டருக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேஷியோஸை வச்சு நீங்கள் பார்க்குறது இப்போது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அண்டு பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கிறது இது. ஓகேங்களா? ஸோ அபவுட் செக்ஷனில் நம்ம சொன்னதாகட்டும், இல்லை வந்து கீ பாயிண்ட்ஸில் போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதாகட்டும், அதை வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதாகட்டும், வெப்சைட்டில் போய்ட்டு ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம ப்ரைஸை எப்படி வந்து நல்ல ப்ரைஸான்னு எது கூடலாம் கம்பேர் பண்ணுவோம்னு சொன்னால அது, அப்புறம் இப்போ நான் சொன்ன 4 விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி வலை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு சிலந்தி வலை, எல்லாம் சேர்ந்தது ஒரு சிலந்தி வலை. இதில் எதுனாலும் ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டாலும், இதில் எது வீக்கானாலும் உங்களுக்கு உடனே தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஸ்டாக்கில் இம்பேக்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் மெயின், இதெல்லாம் பார்த்துட்டோன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இதை ஒட்டி தான் இருக்குமே. இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் இந்த ஸ்டாக் வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் உங்களுடைய ஃபண்டமெண்டலையும் ஏற்றிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது எங்கே போய் ஆட் பண்ணணும்? எடிட் ரேஷியோ இதில் போய் நீங்கள் சர்ச் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஒர்க் பாருங்கள், இந்த இடத்துல நான் சொன்ன எல்லாத்தையும் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும், அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த க்ரைட்டீரியா எல்லாத்துலேயும் எனக்கு ஓகே ஆகுது சார் அப்படின்னா, அந்த ஒரு டைலாக் வரும், கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு. ஸோ நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சொன்னது வந்து ஒரு 10 பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம மேலேருந்து பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு பிஸ்னஸ் பிடிச்சி போச்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் பிடிச்சிருச்சு, உங்களுக்கு வெப்சைட் பார்க்குறீங்க, அந்த பிஸ்னஸ் புரியுது, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக இங்கே அனலைஸ் பண்ணுறீங்க. இங்கேயுமே வந்து நம்ம சொன்ன க்ரைட்டீரியில் வந்து ஒரு 10ல் வந்து ஒரு 9 க்ரைட்டீரியா கரெக்டாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம சொன்ன இந்த க்ரைட்டீரியாலாம் எதுக்கு என்னென்ன அர்த்தம்னு நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து ஓகேப்பா, காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு வேறு வழியே இல்லை. இந்த பெஸ்ட் 27லேருந்து நீங்கள் பெஸ்ட்டு எடுத்துகிட்டே வந்தால் ஆகணும். 27 எது பெஸ்ட்டு, கெட்டதில் எது ரொம்ப நல்லது, இது ரொம்ப கெட்டதில் இது ரொம்ப கெட்டது, இது உள்ளே என்ட்ரு ஆகுனா கெட்டதில் பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் பெட்ரு, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பெட்ரு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஸ்டாக்கு டிஃபென்ஸ் செக்டர்லாம் போனீங்கன்னா பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அதுக்குன்னு அந்த ஸ்டாக்கை வாங்காமல் இருக்க முடியல. ஓகேங்களா? ஆனாலும் தப்பு தான் அது. நான் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குப்பா, நான் வாங்க மாட்டேன், நான் வந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எனக்கு பிஇ ரேஷியோ 7க்குள்ளே இருக்கிற கம்பெனி தான் வேணும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கம்பெனி தான் நீங்கள் எடுக்கணும், அது உள்ளே தான் எடுக்கணும். இல்லை நான் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துருவேன், 15 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த செக்டாரில் இருக்கிற கம்பெனி கூட எந்த கம்பெனி அதிகமாக க்ரோ ஆகுது அப்படின்னு மட்டும்தான் நான் பார்த்து எது அதிகமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அதை மட்டும்தான் நான் பார்த்து வாங்குவேன்னா அதுவும் ஓகே. ஆனால் இதெல்லாம் இப்படி தான் இன்டர்பிரேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன நம்ம குரூப்பில் கேட்குறேன்னா, எனக்கு எந்த ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிடுவேன், எப்போ விற்கணும்னு சொல்லுங்கள், நான் விற்றுருவேன். நான் வந்து மீன் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க தான் கற்றுருவேன். நீங்கள் தான் வந்து பிடிச்சி பழகி கற்றுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 4 பேருக்கு மீன் கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து யார்கிட்ட போய் மீன் நிற்காதீங்க. எந்த யூடியூப் சேனல்லையும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எந்த யூடியூப் சேனல்லையும் போயிட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? நாம் 4 பேர் சொல்லணும், இந்த ஸ்டாக்கு ஓவர் வேல்டு, இன்றைக்கி ஏறுதுன்றதுக்கோசம் நீங்கள் வாங்குவீங்க, அது ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம்னு முடிவு பண்ணும்போது நம்ம சொல்லணும், சார் நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கு தப்பு சார் அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம குரூப்பில் வந்து பெரும்பாலும் பேசப்பட்ட ஸ்டாக்ஸு நிறையா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஐடிசி, ரிலையன்ஸு, அதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு இன்றைக்கி கூட நம்ம குரூப்பில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க, ரிலையன்ஸ் பற்றி பார்ப்போம், அந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் இருக்குது. இதிலேருந்து ஏறனா ஒரு 200 ரூபா ஏறும் அப்படின்னு காட்டுது. இதுலேருந்து இறங்கினா வந்து ரொம்ப கொலவெறியாக இறங்கும் போல், அந்தளவுக்கு இறங்குற மாதிரி இருக்குது. 2200 கிட்டே 2200 வரும். 3000 ரூபாய்க்கு நம்ம வாங்க இந்த 2200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத காட்டுது. இது இறங்கிடுமா ஒரே நாள்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் இது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்குறது வந்து ஹை, ஆல் டைம் ஹை பக்கத்தில் வாங்குகிறோம் அப்படின்றது. ஏதாவது நியூஸ் வருது, நாளைக்கு 3100 வரைக்கும் போகுது, 3150 வரைக்கும் போயிட்டு அப்புறம் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, இல்லை 200லேருந்து கீழே இறங்கி வருதுன்னா பார்த்துக்குங்க, அது உங்களோட இஷ்டம். அப்போ ஆல் டைம் ஹையில் தான் வாங்குகிறோம், நம்ம வந்து ஜாக்கிரதையாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பி கூட கம்பேர் பண்ணும்போது 11.3, அது வந்து பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத அடுத்தடுத்துல பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம வந்து புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுவோம். புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து இது 3000 ரூபா இருக்குது. ஓகே, இந்த ஃபேக்டரும் நமக்கு ஒத்து வரல. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறோம், அந்த ஃபேக்டரில் பார்க்கும்போதும் நமக்கு ஒத்து வரல. அடுத்து கிராமன் கூட செக் பண்ணி பார்க்குறோம், அந்த ஃபேக்டர் கூடயும் நமக்கு வந்து கரெக்டாக இல்லை.
சரி, ஓகே. அடுத்தது பிஇஜி ரேஷியோக்கு இப்போ வரோம். ஸோ ஓகேங்களா, நமக்கு நம்மளோட எந்த ஃபேக்டர்ஸ் கூடயும் ப்ரைஸ் இப்போ கரண்ட் ப்ரைஸ் கூட ஒத்து வரல அப்படின்னா நம்ம வாங்கக்கூடாது, அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பிஇஜி ரேஷியோ வரும். பிஇஜி ரேஷியோன்னு பார்க்கும்போது இது வந்து 2.48 இருக்குது, அந்த ஃபேக்டர் கூட நமக்கு ஒத்து வரல. அடுத்து சேல்ஸ் இபிஎஸ் கூட நம்ம செக் பண்ணுறோம். இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.9. ஸோ இது வந்து மற்ற செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் கூட நம்ம பார்க்கணும், இதோட பிஎஸ் கூட பார்க்கணும். இதை மட்டும் நாம வச்சுக்கோங்க, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி சூப்பர் 1க்குள்ளே இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் செக் ஆகிருக்கு. அடுத்தது ப்ரைஸ் டு சேல்ஸு. ஸோ சேல்ஸுமே நம்ம க்ரைட்டீரியாக்குள்ளே வருது. ப்ரைஸ் டு சேல்ஸ் நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு வந்து டெப்ட் டு ஈக்விட்டியும் நல்லாயிருக்கு. பட்டு சேல்ஸ் இருந்தும் உங்களுக்கு 2.48க்குள்ளே, அதாவது 1 கீழே வரணும்னு சொன்னேன், அது வரலை. இப்போ சேல்ஸ் வந்து நம்ம சொன்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து பிஜி ரேஷியோ இல்லை. பிஜி ரேஷியோ இல்லைனாலே உங்களுக்கு வந்து இந்த இபிஎஸ்ன்ற இந்த க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து செக்டாரில் இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸில் எனக்கு ரிலையன்ஸு எதுலேயுமே கிளிக் ஆகலை. இன்ஸ்பைட் ஆஃப் பிஸ்னஸ், இவங்க பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, இவங்க ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுவாங்க, இவங்களுக்கு நிறையா போர்ட்ஃபோலியோ இருக்குது, வேறு செக்டாரில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, எல்லாம் தாண்டி இவங்க வளரவே மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா, எல்லாம் தாண்டி நம்மளுடைய க்ரைட்டீரியா பக்கம் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை நான் வாங்க மாட்டேன். சிம்பிளாக இது எப்போ நான் வாங்குவேன்னா, இதில் நம்மளோட க்ரைட்டீரியா இது எப்போ மாறும், நம்மளோட கரண்ட் ப்ரைஸ், இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் இறங்குச்சுன்னா இது எல்லாமே மாறும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் மாறுச்சுன்னா இந்த பிஇ ரேஷியோ மாறும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் மாறுச்சுன்னா இந்த ப்ரைஸ் கூட, ஏன்னா இது எல்லாமே ப்ரைஸ் கூட ரிலேட் பண்ணி வர விஷயங்கள். ப்ரைஸ் கூட தான் சேல்ஸை கம்பேர் பண்ணுறோம், ப்ரைஸ் கூட தான் க்ரோத்தை கம்பேர் பண்ணுறோம், ப்ரைஸ் கூட தான் க்ரோத்தை கம்பேர் பண்ணி தான் பிஇஜி ரேஷியோ எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ அப்போ மாறும். அப்போ நம்ம க்ரைட்டீரியாக்குள்ளே வரும்போது நம்ம வாங்கலாம் அப்படின்றது என்னோடய தாட்டு. இதே மாதிரி நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் என் செட் ஆஃப் ரூல்ஸ் இது. ஓகேங்களா, உங்களுக்கு இது செட் ஆகும்னா நீங்கள் வாங்கலாம். இதை நீங்கள் ரிலையன்ஸ் நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 10% ஒரு 1:1 போனஸ் தராங்க அப்படின்றதுக்கோசம் ஒரு 10% ஏறும்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா 10% ஆனதுக்கப்புறம் நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். நாளைக்கு ரிலையன்ஸ் இதுக்கப்புறம் வந்து இதோட ஏறவே ஏறாதடா, என்னடா ரிலையன்ஸ் கம்பெனியை பார்த்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரூல்ஸ் இது, இந்த ரூல்ஸில் எனக்கு வரல, அதனால் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ இப்போ ஒன்று மட்டும் பார்த்துருவோம். இந்த செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனிஸோடைய இபிஎஸ் க்ரோத்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்னன்றது மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஓகேங்களா, இவங்க வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 கம்பெனி தான் இருக்குது, தேங்க் காட். ஸோ அப்போ ஈஸியாக பார்த்துடலாம். நம்ம டக்குன்னு ஐஓசிஎல் இதை பார்த்துருவோம். மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, அதை பாருங்கள். இவங்களோட இபிஎஸ் வந்து 24.82. ஓகேங்களா, அவங்க 13 நினைக்கிறேன். ரிலையன்ஸு ஒரு நிமிஷம் இருங்க, அதையும் பார்த்துருவோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பாருங்கள் 14. அவங்களோட காம்படிட்டரில் ஒருத்தர் வந்து 24. ஓகேங்களா, ஸோ அப்போது அவர் மல்டிபிள் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இவ்வளோத்துல இருந்தும் இன்னைய தேதிக்கு அவருடைய க்ரோத்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இவருக்கும் நம்ம வந்து அட்லீஸ்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடனே இவருக்கும் நம்மளுடைய க்ரைட்டீரியாலாம் செட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் இது என்ன வருது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி இது ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஆயில், நம்ம பெட்ரோல்லாம் போடலாம். அவங்களது பாருங்கள் பி ரேஷியோ, செக்டார் பி ரேஷியோ 11.3. அவங்களது பி ரேஷியோ கரெக்டாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 177. புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது அடி வாங்குது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது சூப்பர் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம் கூட கம்பேர் பண்ணும்போதும் வருது கரண்ட் ப்ரைஸில், சூப்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பார்க்கும்போது 20 ரூபா கூட இருக்குது. இறங்கினா இப்போ கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதனால் தைரியமாக வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ சூப்பர். நம்ம சொன்ன மாதிரி 1க்குள்ளே இருக்குது, 0க்குள்ளேயே இருக்குது, 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது, சூப்பர். இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரிலையன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்குது. இன்னும் மற்ற கூடயும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி சூப்பர், 0 to 1க்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அதுவும் கரெக்டாக இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸு 10க்குள்ளே இருக்குன்னு சொன்னால் அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
இவங்களுடைய எல்லா விஷயமே வந்து எனக்கு வந்து இந்த புக் டு வேல்யூ தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் இந்த ஸ்டாக்கை தாராளமாக வாங்கலாம், இதில் க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஓகேங்களா? இவங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்க கம்பெனி தான், ரிலையன்ஸ் மாதிரி. நல்லா எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இல்லாத இடமே கிடையாது. இப்போது இவர்கிட்ட நான் வந்து ஒரு காசு கொடுக்குறேன்னா, அவர் வந்து நம்மக்கிட்ட அந்த காசு நான் 1000 ரூபா கொடுத்தேன்னா அவரால் 8 வருஷத்தில் அவரோட பிஸ்னஸில் போட்டு அந்த காசை 8 வருஷத்தில் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் இவங்களோட ரிலையன்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம், இதே செக்டரில் ரிலையன்ஸ் கூட நம்ம 1000 ரூபா கொடுத்தோன்னா அவங்க பிஸ்னஸில் போட்டு 29 வருஷம் கழித்து தான் அவரால் அந்த காசை 1000 ரூபா காசே எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவர்கிட்ட எடுத்து போய் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே நேச்சுரலாக வரணும். அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து இவங்க கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ இவங்களும் அதுமாதிரி பெட்ரோல் பங்க் இருக்காங்க. இவங்க பாருங்கள், அவங்களோட பெட்டராக வச்சுருக்காங்க. 28 EPS. ஓகேங்களா? இவங்க எவ்வளோ சொல்லியிருந்தா 24, 28, 24. அது ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் அவங்க பெட்ரு கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணணும், மற்றதெல்லாம் பார்க்கணும். PE ரேஷியோ பார்க்கணும். பாருங்கள், இதில் பாருங்கள், PE ரேஷியோ சூப்பர் கரெக்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறது புக் வேல்யூ விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ புக் வேல்யூனா இது புக் வேல்யூட எவ்வளோ அதிகமாக இருக்குது, அது புக் வேல்யூட இது அதிகமாக இருக்குது. புக் வேல்யூக்குள்ளே இருக்கணும். அப்போ எது ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதுவும் அதிகமாக இருக்குது. அப்போ இதை நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வேல்யூவோட அது கம்மியாக இருந்துச்சு, இது அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஈவன் தோ சேல்ஸ் க்ரோத் அதிகமாக இருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாலே இதுவாக இருந்தனால நான் விட்டுருவேன். கிராவகாம் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே, இது ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு சில ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதுக்குள்ளே தான் நம்ம ரெஸ்ட்ரிக்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்து பிக் பண்ண முடியும். அப்படின்றதுக்கோசம் தான் இவ்வளோ எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த செக்டாரில் ஓகேங்களா, இந்த செக்டாரில் நம்மளோட க்ரைட்டீரியாவில் யார் வந்து நிறைய பாக்ஸஸ் டிக் அடிக்கிறாங்களோ, நம்மளோட க்ரைட்டீரியாவில் யாருக்கு வந்து அதிகமாக வந்து பாயிண்ட்ஸ் விழுதோ அவங்க கூட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது, அதாவது இப்போ இவருக்கும் ரொம்ப க்ளோஸ் இருக்குன்னா ரொம்ப கேஷ் ரெண்டுத்தையும் மட்டும் நல்லா கம்பேர் பண்ணினாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எது வாங்கலாம் எது வாங்கலாம். இல்லை ரெண்டும் க்ளோஸாக இருக்குன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூட வாங்கி வச்சுக்கலாம். யார் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்போ அவரை கைட்டி விட்டுட்டு டக்குன்னு யார் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு மாற்றிக்கலாம். இல்லை ஒரு 20,000 நீங்கள் இந்த செக்டரில் போட போகிறீங்கன்னா இவரும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவரும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டாக் இருக்குது. இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்குது. அதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே மோஸ்ட்லி நம்ம இப்போ ஒரு 75% நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸ்டாக் செலெக்ஷனில். இன்னும் வந்து ஒரு 25% ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் போவோம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரீயாக கிடைக்கிற கண்டென்ட்டு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வளவல குழன்னு ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம ஸ்லோவாக சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து அதோட யூஸ் என்னென்னு உங்களுக்கு எண்டு ஆஃப் தி செஷன் தான் தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து நானும் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கிடையாது. அதை கரெக்டாக நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் லேக் இருக்கும் தான், அதெல்லாம் கோச்சிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.